செய்தியை பார்த்து வருகிறோம். தனியார் பள்ளி அங்கீகாரம் தொடர்பான புதிய விதியை எதிர்த்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனியார் பள்ளிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கும் புதிய விதி உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தனியார் பள்ளிகளுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு மட்டும் அங்கீகாரம் வழங்கும் புதிய விதியை எதிர்த்து வழக்கு தொடரப்பட்டிருந்தது. புதிய விதியை எதிர்த்த வழக்கில் 4 வாரங்களில் பதிலளிக்க தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்றம் ஆணையிட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இது குறித்தான முழு விவரங்கள். அகில இந்திய தனியார் பள்ளிகள் சங்கத்தினுடைய தலைவர் PT அரசகுமார் சார்பில் அதன் பொதுச் செயலாளர் பழனியப்பன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல மனுவை தாக்கல் செய்திருக்கிறார். அதில் தமிழ்நாடு தனியார் பள்ளிகள் ஒழுங்குமுறை சட்டம் 2023 திருத்தங்களை அரசு கடந்த ஜனவரி மாதம் அமல்படுத்தியது. அதில் மாநிலம் முழுவதும் உள்ள தனியார் பள்ளிகளில் அங்கீகாரம் என்பது நிரந்தரமாக இல்லாமல் குறிப்பிட்ட கால வரம்பிற்கு மட்டுமே இருக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தனியார் பள்ளிகள் சட்டத்தில் இல்லாததை விதிகளில் அரசு கொண்டு வந்துள்ளதாகவும் மனுவில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அங்கீகாரம் என்றால் அது நிரந்தரமானதுதான், தற்காலிகமானது அல்ல எனவும், தனியார் பள்ளிகள் முறையாக செயல்படுவதை கண்காணிக்கவும் செயல்படாமல் இருப்பதை தடுப்பதற்கும் புதிய விதியை கொண்டு வருவதாக தமிழக அரசு தெரிவித்தாலும் தவறு செய்யும் பள்ளிகளின் அங்கீகாரத்தை திரும்ப பெறுவதற்கு ஏற்கனவே உள்ள சட்டத்தில் இடம் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 1994ஆம் ஆண்டு தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த அரசாணையில் நிரந்தர அங்கீகாரம் வழங்குவது மட்டுமே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த அரசாணைப்படி இதுவரை நிரந்தர அங்கீகாரம் வழங்காமல் தற்காலிக அதிகாரம் மட்டுமே அரசு வழங்கி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது தமிழ்நாடு அரசு கொண்டு வந்துள்ள இந்த புதிய விதிகள் முற்றிலும் சட்டவிரோதமானது என்றும் தன்னிச்சையானது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் தற்காலிக அங்கீகாரம் பெறுவதற்கு அரசு உள்ளாட்சி அமைப்புகளிடம் அனுமதி மற்றும் பல்வேறு நிபந்தனைகள் விதித்துள்ளதாகவும், இது நடைமுறையில் பல சிக்கல்களை ஏற்படுத்தும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மனு பொறுப்பு தலைமை நீதிபதி D. கிருஷ்ணகுமார், நீதிபதி PB பாலாஜி அவர்கள் விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனு குறித்து தமிழக அரசு மற்றும் பள்ளிக்கல்வித்துறை பதிலளிக்க உத்தரவிட்ட நீதிபதிகள் வழக்கின்ற விசாரணையை 4 வாரங்களுக்கு ஒத்திவைத்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.